தோல் சம்மந்தமாக இருக்க எல்லா நோய்களுக்கும் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் தான். ஸோ டெய்லி உங்கள் ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதுலேயே ஒரு ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். வீடியோ சேவ் பண்ணி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருந்த கோவக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வறுத்து இந்த பக்குவத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறுக்கி விட்டுக்கோங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆன உடனே இது கூட வந்து வறுத்து வச்சிருந்த கோவக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான கோவக்காய் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.